மரியாளே என்றார். அந்த பேர் கூப்பிடுற விதம் பாருங்க. அந்த மரியாளேன்னு கூப்பிட்ட உடனே அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. ஏசு அவளை நோக்கி, இது இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வார்த்தை தான், என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு பிதாவும் இயேசுவும் நினைத்திருந்த அந்த நெருக்கமான உறவை முதலாக வெளிப்படுத்துகிறார். இயேசுநாதர் சீசர்கிட்ட எப்பயுமே பேசும்போது என் பிதா என் பிதா என் பிதா என் பிதா, முதல் முறையாக உங்கள் தகப்பன், இனி நீங்கள் அனாதைகள் அல்ல, உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்கிற ஒரு முக்கியமான சத்தியத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். நான் உங்களுக்கு சகோதரன் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் ஒரே பிதா என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை நீங்கள் போய் சீசர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று மகதலேனா மரியாளிடத்தில் இயேசு சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஒரு உறவு நிலையில் எதிர்பார்க்கிறார். ஒரு வேலைக்கு போனோம், ஒரு எஜமான்ட்ட சம்பளம் பார்த்தோம், அதுபோல் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறத அவர் ஒரு நாளும் எதிர்பார்க்க. ஒரு அப்பா பிள்ளை என்கிற உறவு, அதைத்தான் அங்கே பதிவு செய்கிறார். அது உறவிலிருந்து எப்படி நம்ம பிள்ளைங்கள் மேல் பாசம் வருகிறதோ, நாம் ஆண்டவரை ஒரு உறவு பூர்வமாய் போக வேண்டும். இதுதான் முதலாக வருகிறது. ஏதோ வந்தோம் உட்காந்தோம் முழங்கால் போட்டோம், ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இல்லை. இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ராத்திரியில் போய் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிங்களா? உங்கள் வாழ்க்கையில் இருக்குமா? உங்கள் வாழ்க்கையில் அதிகாலையில் எழும்பி அப்பான்னு பாசமாக கூப்பிடுவீங்களா? 10 வருஷம் கழித்து உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. இந்த பாயிண்ட் தான் முதலாக இதுவரை அவர் எந்த இடத்திலும் சீசர்களை சகோதரர் என்று சொல்லவில்லை. முதல் முறையாக சொல்லுகிறார், என் சகோதரருக்கு சொல்லுங்கள். இதுதான் உயிர்த்தெழுதலினுடைய ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் நமக்கு கிடைக்கிது. நீங்கள் யாரும் அனாதை இல்லை. நான் உயிர்த்தெழுந்த பின்பாக நீங்கள் பரலோகத்துக்கு ரொம்ப நெருக்கமாக மாறிட்டீங்க. ஏன்னா இதுவரை அவர் உங்கள் பிதா நம் பிதான்னு பேசாமலாம் இல்லை, பேசியிருக்கார். அவருடைய முதல் பிரசங்கத்திலே பேசியிருக்கிறார். ஆனால் சீசர்களோட தனிப்பட்ட முறையில் பேசும்போது என்னை கண்டவன் பிதாவை கண்டவன், இப்படி அடிக்கடி பேசும்போது நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறேன், இப்படி தான் பேசுவார். ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு பயங்கரமான ஆழமான சத்தியத்தை. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பலவீனம் இருக்கலாம், எவ்வளோ கஷ்டம் இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா, பேதுருவோட பலவீனத்தை அவர் பெருசாக பார்க்கல. ஏன் அவர் பலவீனத்தை பார்க்கலன்னா, ஒரு அப்பா ஒரு பிள்ளையினுடைய பலவீனத்தை ஏற்றுக்கிறோம், ஆனால் துரோகத்தை தான். என் பிள்ளை விழுந்து கிடக்கிறாயா, என் பிள்ளை சாக்கடையில் கிடக்கிறாயா, என் பிள்ளை பலவீனத்தில் தவறி கிடக்கிறாயா, தூக்குவையா. இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் அவர் அப்பான்னு பார்க்கும்போது துரோகம் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வரும்போது நீங்கள் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டீங்க, நீங்கள் அவரை ஏமாற்ற மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ கேட்குற உங்கள் சொந்த அம்மாவை நீங்கள் ஏமாற்றுவீங்களா? உங்கள் சொந்த தகப்பனுக்கு நீங்கள் குழி தோண்டி பதப்பீங்களா? நீங்கள் செய்ய மாட்டீங்கல்ல. அப்போ இந்த உயிர்த்தெழுதலில் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறாரு. நான் இப்போ என் பிதாவின் இடத்துக்கு போகலை, ஆனால் நீ போய் என் சகோதரத்தில் போய் சொல்லு. என் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பேசுகிறார். என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு நீ போய் என்ன பண்ணிடு சொல்லிடு. இன்னையில இருந்து நான் அவர்களுக்கு மூத்த சகோதரனாக இருப்பேன், அவர்கள் எனக்கு என் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம இன்னும் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் ஒரு நாளும் பிதாவை கனம் பண்ணதே கிடையாது. ஒரு நாளும் ஏசுநாமங்காரன் மாதிரியே ஜெபம் பண்ணுறோம். ஏசுநாமங்காரன் ஒருத்தன் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கான், ஏசுதான் பிதா, ஏசுதான் ஏசு, ஏசுதான் பரிசுத்த ஆவியானவர். என்னையா மனுஷனி கேட்டால் அவனுக்கு ஒரு 4 வசனம் கிடைக்கும். பிரியமானவர்களே, அவனுக்கு ஒரு 4 வசனம் கிடைக்கும்.
முழு பைபிளையும் பார்த்தீங்கன்னா பிதாவினுடைய அன்பு வெளிப்படும். ஆமென். என்ன வெளிப்படும்? ஆமாம், அந்த திருத்துவத்தினுடைய மேன்மையே பிதாவினுடைய அன்பு. ஏன் தெரியுமா? உங்கள் மகனை ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு கூட இப்போ நீங்கள் வாயை திறந்து ஜோம் பண்ணவே மாட்டீங்க. ஜோம் பண்ணுவீங்க, கலெக்டர் ஆக்க போகிறேன், டாக்டர் ஆக்க போகிறேன், அதை ஆக்க போகிறேன், இதை ஆக்க போகிறேன். பிள்ளைகள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுவான் என் பிள்ளை டாக்டர் தான். ஆனால் அவருடைய ஒரே மகனை, ஒரே பேரான குமாரனை, வேறொரு குமாரன் அவருக்கு இல்லாது இருந்தோம் அவர் நமக்காக கொடுத்ததை என்னைக்காவது கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா?